நமசிவாய. கிச்சன்ல வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து வந்திருக்கோம். கிச்சன்ல வந்து பார்த்தோம்னா அந்த சீரகத்தை தண்ணியில போட்டு வைங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு நான் எதிர்பாராத பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெகுலரா அதுக்கு கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், கிச்சன்லயே வந்து அந்த ஆல் ஸ்பைஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மூலையில வைங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செடிகள் சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்த வரிசையில வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து பார்க்க போறது அதே மாதிரியான ஒரு பொருள் தான். இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் வந்து கிச்சன்ல வைக்கிறது அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஜென்ரலா வைக்கும் பொழுதும் அதுக்குண்டான வரவுன்றது இருந்துட்டு இருக்கும். அதாவது ஜென்ரலா நம்ம வந்து இதை வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம், பணப்பெட்டியில வைக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து கிச்சன்ல ஒரு பகுதியில வைக்கக்கூடிய ஒரு இந்த விஷயம் அப்படின்றது வந்து பலனை வந்து பல மடங்காக அதிகரிக்கும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், வந்து கிச்சன் அப்படின்றதுதான் வந்து மெயினா வந்து நம்ம பண ரீதியான விஷயங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வீட்டுடைய ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான, அதாவது அங்கேதான் வந்து லட்சுமி குடியிருக்கிறாள். எந்த லட்சுமி? வீட்டுல இருக்கிற நீங்க தான். சோ உங்களை மாதிரி இருக்கிற லட்சுமிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கிச்சன்ல தான் அவங்களுடைய ஒரு அன்பினால் தான் வந்து அந்த உணவு வந்து அமிர்தமாக மாறுகிறது. அவர்கள் உங்களால் மூலமாக தான் வந்து அந்த விஷயம் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற மற்ற நபர்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு அமிர்தமாக மாறும்போது அவர்கள் உடல் மனம் எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அழுதுகிட்டே வந்து சமைக்கக்கூடிய, மனக்கவலைகளோட சமைக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகள் வந்து கண்டிப்பான முறையில அந்த வீடு வந்து நல்லாவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து பார்த்தோம்னா அவங்க குழந்தைகளுக்கும் அது நல்லது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அவங்க மனக்கவலையா இருக்கிறதுனால அவங்க கணவர்களுக்கும் சரி அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தராது. அந்த வீட்டுக்கே பொதுவா ஒரு நல்ல விஷயத்தை தராது. அதனால வந்து எப்பொழுது வந்து அந்த வீட்டில இருக்கக்கூடிய நபர் அந்த லட்சுமி சந்தோஷமாக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் வந்து அந்த வீடுங்கிறது வளரும். சோ அப்ப கிச்சன் அப்படின்றது ரொம்ப ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வந்திருக்கிறோம். இதற்கு உங்களுக்கு தேவைங்கிறது வந்து இதை நீங்க வைக்க வேண்டிய இடம் வடகிழக்கு பகுதியில ஏதாவது ஒரு வெள்ளை துணியில முடிஞ்சு வச்சிருங்க. ரொம்ப டைட்டா கட்டக்கூடாது, பொட்டலம் மாதிரி மடிக்க கூடாது. சோ கட்டக்கூடாது, மடிக்க கூடாது. நீங்க வந்து சாதாரணமாக வைத்து விட வேண்டும். இது வந்து பார்த்தோம்னா யாராவது குழந்தைங்க, ரொம்ப சுட்டி குழந்தைங்க இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. விஷம் கிடையாது, ஆனா அப்படியே எடுத்து சாப்பிடுற பொருள் தான். அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அதை வந்து உரித்து சாப்பிட வேண்டும். அது அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க, ஏதாவது ஒரு வந்து பழம் மாதிரி இருக்கே நினைச்சு யாராவது அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அது வந்து வயிற்றுப்போக்கு வருவதற்கு உண்டான சான்ஸ் இருக்கு. இதையே வந்து பிரித்து அவித்து சாப்பிடும்போது பார்த்தோம்னா தைராய்டுல இருந்து பெண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே சரியாகும். இந்த மாதிரியான ஒரு ஹெர்பு தான் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இருக்கும் இடத்தில் பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து மகாலட்சுமிக்கு வலம்புரி சங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, மகாலட்சுமி ரூபமாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வைக்கிறோம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு பொருளோட பேர், அதாவது காசு கொட்டை அப்படிம்பாங்க. பேரே வந்து நான் முதல்ல வந்து என்ன நினைச்சேன்னா அது காசு கொட்டை, காசு நிறைய கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இல்ல, பேரே வந்து காசு கொட்டை அப்படின்னு. காசு கொட்டை அப்படின்றது வந்து நம்ம வந்து சரி கூகுள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி தெரிந்து கொள்ளும் போது ரொம்ப காலத்துக்கு முன்னால தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காசு கொட்டைன்னு கூகுள்ல போட்டா சவுக்கு கொட்டைன்னு வந்துட்டு இருந்தது. சோ வேற எதுல போட்டாலும் ஒன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இங்கிலீஷ் நேம் நமக்கு தெரியும், செஸ்ட்நட்னு சொல்லுவாங்க. ஃபிளவர் மெடிசன்ல கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது வந்து ஃபிளவரா வரக்கூடியது. இந்த ஒரு காசு கொட்டை அப்படிங்கிறது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் எங்க கிடைக்கும்ங்கிறது எனக்கு தெரியாது. அட் த சேம் டைம் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இது அவைலபிளா இருக்கு. பாரிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த பாரிஸ் சார்ந்த இடங்கள், அந்த இடங்கள் எல்லாமே வந்து இந்த கொட்டை வந்து அவைலபிளா இருக்கு. இதை வந்து உள்ள பிரிச்சு வேக வைக்கிறது, இது மாதிரியான நிறைய ரெசிபிஸ் கூட ஏதாவது இருந்தாலும் நீங்க செஸ்ட்நட் ரெசிபிஸ் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல கிடைக்கும். வீட்லயே அதை வந்து செய்யறது வந்து நல்ல ஒரு விஷயம். இது ஒன்றே வந்து நீங்க வந்து வீட்டுல ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து வைத்து விட்டீர்களானால் எல்லாவித நன்மையும், பணவரத்து, செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயம், லக் என்ஹான்ஸ் பண்றதுங்கிறது அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பொருள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அதிர்வை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் இதுல துணியில வந்து முடிஞ்சு வைக்கிறது காரணம் வந்து அதீதமாக வந்து ஒரு அக்லியா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டஸ்ட் வர வேண்டாம் அப்படின்ற காரணமும் இருக்கு. அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன், கலர் ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். இதை வந்து நீங்க வந்து பாக்கெட்ல வைத்துக் கொள்ளலாம். பாக்கெட்ல வச்சுட்டு போறது அப்படின்ற மாதிரி ஆண்களாக இருந்தானா அவங்க வந்து வேரட்ல எல்லாம் போட்டுக்க முடியாது, ரொம்ப பெருசா இருக்கும். சோ அவங்க வந்து பாக்கெட்ல வைக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது பணப்பெட்டியில போட்டு வைக்கலாம். கார் ஓட்டுறவங்க கார்ல ஏதாவது ஒன்று போட்டு வைக்கலாம், ஒரு லக்கி சாம் மாதிரி. டூ வீலர் யூஸ் பண்றவங்களும் அது மாதிரியான ஒரு விஷயமாக போட்டு வைக்கலாம். எல்லா விதத்திலையுமே வந்து இருக்கும் இடத்தை ஒரு லக்கி சாமாக, ஒரு அபுண்டன்ஸை கொடுக்கக்கூடிய, ஒரு ப்ராஸ்பெரிட்டியை வழங்கக்கூடிய பொருள் இந்த பொருள். கண்டிப்பான முறையிலே உங்களுடைய வெற்றியை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்து பயனடையுங்கள். நமசிவாய்.